குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். நான் தீபம் ஏற்றி வச்சுருக்கேன். மண் விளக்கு அன்னைக்கே நான் எல்லாம் பூவெல்லாம் விளக்கி கிளக்கி வச்சுருந்தேன். மஞ்சள் குங்குமம் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் என்ன தெரியுதுன்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா, வெட்டிவேர் நான் வச்சுருக்கேன். நீங்கள் வெட்டிவேர் போட்டு நாட்டு மருந்து கடையில் விற்கிதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அதை கட் பண்ணி கத்திரிக்கோலில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எல்லா விளக்குலையும் போட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெட்டிவேர் போட்டு நான் விளக்கேற்றிருக்கேன். இந்த ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்கள். வீட்லேயே நார்மலாக நீங்கள் வெட்டிவேர் போட்டு நீங்கள் விளக்கேற்றினீங்கன்னா ரொம்ப 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 சிறப்பானது. நாங்கள் அடியில் முன்னெல்லாம் பாட்டியெல்லாம் சாணம் வைப்பாங்க. அன்னன்னைக்கு கிடைக்கும், மாற்றிக்குவாங்க. இப்போ சாணம் கிடைக்காது. நீங்கள் அட்டை வச்சுக்கோங்க. ஒரு சிலர் கோதுமை மாவு வைக்க சொல்ல, ஆனால் கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கணும். என்ன பண்ணாலும் விளக்கில் மடிசார் பாயும். நான் பூவெல்லாம் நிறையா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அனல் அந்த தீபத்தினோட இது படக்கூடாது அப்படின்றதுக்காக நான் எல்லாம் பின்னாடி வச்சுருக்கேன். பூ இன்னும் நிறைய இருக்குது, அதை வைக்க முடியல. அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தீபத்தினோட இது நமக்கு ஒளிர்றதுக்கு நீங்கள் வெட்டிவேர் போட்டு நீங்கள் ஏற்றுங்க. இதை இது பண்ணுறதுக்கு அந்த நீங்கள் அதாவது நம்ம அந்த ஊதுபத்தி எரியிற குச்சி இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சு இதை நம்ம பண்ணலாம். எல்லாருமே 2 திரி, அதாவது நம்ம ஒரு விளக்கு ஏற்றினா மட்டும்தான் 2 திரி போடணும். இது நம்ம நிறைய விளக்கு ஏற்றுறதுனால நீங்கள் ஒரு திரி போட்டாலே போதுமானது. இருங்க, இது கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு திரி போட்டு விளக்கேற்றினாலே போதுமானது. ஆனால் மெயின் விளக்கில் நம்ம 2 திரி போட்டு தான் ஏற்றுவோம். அதுவும் ஒரு சிறப்பான ஒரு இது தான். உங்களால் என்ன முடியுதோ செய்யுங்க. மடிசார் பாயும் நீங்கள் அட்டை வச்சுக்கோங்க. இந்த பேப்பர் அட்டை மாதிரி கீழே வச்சுட்டிங்கனாக்கா அந்த அட்டை உங்களுக்கு இதுவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு சின்ன இது பார்க்கலாம். ஆதிலக்ஷ்மி தேவிக்கு அழகாய் விளக்கேற்றி பஞ்சு திரி போட்டு பசும் நெய்தனை ஊற்றி நாங்கள் நல்லெண்ணெய் தான் ஊற்றுவோம். நல்லெண்ணெய் நெய் உங்களுக்கு என்ன முடியுதோ அதை ஊற்றுங்க. குங்குமத்தில் பொட்டிட்டு கோல மஞ்சள் தானுமிட்டு பூமாலை சூட்டி வைத்து பூஜிப்போம் உன்னை திருமகளே. திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக. குளம்பிலங்க எங்கள் வீட்டில் கொழுவிருக்க வருக. அலைமகளே வருக, ஐஸ்வரியம் தருக. அலைமகளே வருக, ஐஸ்வரியம் தருக. வாசலிலே மாக்கோலம் வீட்டினிலே லட்சுமிகரம். வாசலிலே மாக்கோலம் வீட்டினிலே லட்சுமிகரம். நெற்றியிலே ஸ்ரீகூர்ணம் நெஞ்சினிலே லட்சுமிகரம். நெற்றியிலே ஸ்ரீ சூர்ணம் நெஞ்சினிலே லட்சுமிகரம். அம்மானி ஆதரித்தால் அகிலமெல்லாம் இன்பமயம். அம்மானி ஆதரித்தால் அகிலமெல்லாம் இன்பமயம். அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் சேமமயம். அலைமகளே வருக, ஐஸ்வரியம் தருக. அலைமகளே வருக, ஐஸ்வரியம் தருக. மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம். மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம். ஊதுபத்தி எறிவதினால் உள்ளத்திலும் ஒரு வாசம். ஊதுபத்தி எறிவதினால் உள்ளத்திலும் ஒரு வாசம். அம்மானி அருள் புரிந்தால் அகிலமெல்லாம் அலங்காரம்.
அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலக்ஷ்மி திருநாமம். சங்கு சக்கரதாரிணி நமஸ்காரம், சகலவரம் தருவாய் நமஸ்காரம், பத்மபீட தேவி நமஸ்காரம், பக்தர்களை காப்பாய் நமஸ்காரம். திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே, தேவியின் வடிவே திருவிளக்கே, தேவியே உனக்கு நமஸ்காரம், தேவியே உனக்கு நமஸ்காரம். திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே, தேவியின் வடிவே திருவிளக்கே, தேவியே உனக்கு நமஸ்காரம், தேவியே உனக்கு நமஸ்காரம். இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு மேலே விளக்கேற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பரணி தீபம். காலையிலேருந்து நாளைக்கு காலைல வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்குது. 3 நாளைக்கு விளக்கேற்றணும். நீங்கள் அதை வந்து விளக்கேற்றுங்க. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும்பான ஒரு மரம்பெயரும் கிடந்தீங்க படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். நீங்கள் வந்து பக்கத்தில் உங்களோட குலதெய்வம் இருந்தாக்கா எண்ணெய் போய் ஒரு விளக்கு போட்டுவாங்க. தூரமாக இருந்தால் மனசார நினச்சி வீட்லேயே நீங்கள் ஒரு விளக்கு போடுங்க. அனைவருக்கும் கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பரணி தீபம், நாளைக்கு வந்து திருக்கார்த்திகை தீபம், நாளான்னைக்கு சர்வாலய தீபம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. என்ன லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் நல்ல தகவலை தான். வெட்டி வேர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். வெட்டி வேர் ரொம்ப ரொம்ப அவசியம், முக்கியம். வெட்டி வேறு, மாவிலை, வெற்றிலை பாக்கு ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் செய்யுங்க. திருவிளக்கே நம் வாழ்வின் இருளை நீக்கி நம்ம கஷ்டம் தீர்ந்து ஒளியை கொடுக்கக்கூடிய அந்த திருக்கார்த்திகை தீபம். ஓகே, அடுத்த வீடியோ.